திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழார் இடை சென்னி இருத்துவாம். சிற்றம்பலம். அன்பார்ந்த சிவனை சொல்வர்களே, இப்போ ஜனவரி மாதத்தினுடைய பதிகத்தில் பக்கம் 63வது பக்கம் சுந்தரருடைய தேவாரம் இனி ஆரம்பம். 6 மாதத்துக்கு ஒருக்க நம்ம ஒவ்வொருத்தராக வரும் இல்லைங்களா? அந்த வகையில் இப்போ ஜனவரி மாத பாடத்திட்டத்தில் முதல்ல சுந்தரருடைய தேவாரம் முதல் திருப்பதிகம் நமக்கு கொடுத்துருக்கு. முதல் திருப்பதிகம் அவர் எப்படி பாடினார், இறைவன் எப்படி அவர் ஆட்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சுந்தரர் நம்ம நால்வர் பெருமக்களில் காலையிலே சொன்ன மாதிரி ஞானசம்பந்த பெருமான் பிள்ளைமார்க்கும் மகன் பெருமானுக்கு மகனாம் தன்மையுடையவர். ஈசர் மிளலை இறைவர் வால். சத்தம் வர மாட்டீங்களா? அப்படி ஈசர் மிளலை இறைவர்வால் தேசம் உய்ய திருமுலைப்பால் உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார். கைத்தொண்டாகும் வடிமையினால் வாசியில்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானை பற்றி அவர் மகனாம் தன்மையுடையவர். ஏன்னா உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டதனால அவர் மகன் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அடுத்து நம்முடைய நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் அடிமை, தாசமார்க்கம் என்று சொல்லுவாங்க. அவர் பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிறதுல தான் கடைசி வரைக்கும் இருக்கிறார். எந்த இடத்துலையும் இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற நிலையிலிருந்து அவர் வெளியிலேயே வரல, அப்படியே தான் இருக்கிறார். கடைசி ஆரம்பத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் கடைசி. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு சொன்னவர் கடைசியாக புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று திருவடியை எப்படி நினைச்சாரோ கடைசியில் திருவடியிலே போய் சேர்ந்தார். இதுதான் அவருடைய ஒரு உறவு முறை பெருமானிடத்தில். தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாசன்னா அடிமைன்னு அர்த்தங்க. அதே மாதிரி சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் மகனாம் தன்மை, இந்த மன்னிக்கணும் தோளமார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுந்தரர் தான் நமக்கு பெரிய புராணம் வருவதற்கு மூல நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை அது கொடுத்தது சுந்தரர் தான். சுந்தரர் தான் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஞான பணுவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சுந்தரர் தான். சுந்தரரை சாமி ஏன் இந்த மண்ணுலகத்தில் பிறக்க வச்சார் அப்படின்னா 2 காரணம். திருமலை சிறப்பில் சொல்கிறார். ஏன் அவர் மண்ணுலகத்துக்கு வரணும் அப்படின்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னார். அவர் மேலே சாமிக்கு அணுக்க தொண்டராக இருக்கிறார். அவர் அணுக்க தொண்டராக எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இறைவனுக்கு மலர் மாலை பறித்து சாத்துவது, இன்னொன்று திருநீற்று பொக்கணத்தை அணைந்து கொண்டு நிற்பது. இதுதான் சுந்தரருக்கு அங்கே பணி கைலாயத்தில். சுந்தரருடைய வரலாறு மட்டும் சொல்லணுன்னா ஒரு 5 சரிதத்தை சிந்திக்கணும். அதாவது பெரிய புராணத்தினுடைய ஒரு நாயகன் யார் அப்படின்னா சுந்தரர் தான். நாயகி அப்படின்னா பறவையார் சங்கிலியார் 2 பேர். ஒரு காப்பியம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாயகன் இருக்கணும், நாயகி இருக்கணும். நாயகன் அப்படின்னா சுந்தரர் தான். எனக்கு 63 நாயன்மார் இருக்கிறாங்க, நீங்கள் சுந்தரர் மட்டும் எப்படிங்க அப்படி சொல்லலான்னா அப்படித்தான். சுந்தரர் தான் நாயகன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி தான் சிவகணிய உரையில் சொல்கிறார். ஏன்னா அவருடைய வரலாறு எங்கெங்கே வருது அப்படின்னா திருமலை சிறப்பில் ஆரம்பிக்குது. திருமலை சிறப்பில் ஆரம்பித்து தடுத்தாட்கொண்ட புராணம், ஏயர்கோன் கழிக்காம நாயனார் புராணம், சேரமான் பெருமாள் நாயனார் புராணம், வெள்ளானை சருக்கு. 5 சருக்கத்தில் நிறைவாக இருக்கக்கூடியது சுந்தரருடைய வரலாறு தான். அதுவும் பெரிய புராணம் ஆரம்பிக்கிறது திருமலை சிறப்பு. பாயிரம் அப்படிங்கிறது 10 பாட்டு. பாயிரத்துக்கு அடுத்து முதல் பகுதி திருமலை சிறப்பு. திருமலை அப்படின்னா பெரிய புராணத்தில் கைலாயம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. திருமலை அப்படின்னா நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடக்கூடாது. திருமலைன்னா கைலாயம்தான் திருமலை. ஆமாம், சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயம்தான் திருமலை. திருமலை சிறப்பில் தான் பெரிய புராணமே ஆரம்பிக்குது. கடைசியாக எங்கே நிறைவாகுது? வெள்ளானை சருக்கத்தில். ரெண்டுலேயுமே யார் இருக்கிறார்? சுந்தரர் தான் இருக்கிறார்.
அப்போ பெரிய புராணத்தினுடைய துவக்கமும் கைலாயத்தில், பெரிய புராணத்தினுடைய நிறைவும் கைலாயத்தில். பெரிய புராண கைலாயத்தில் துவங்கி கைலாயத்திலேயே நிறைவான புராணம் தான் பெரிய புராணம். அதுதான் அதனுடைய சிறப்பு. எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே முடிகிறது, அதுதான் பெரிய புராணம். இப்போ கைலாய மலையை பற்றி பார்க்கணுன்னா, பொன்னின் வெண் திரு நீரு புனைந்தன பண்ணு நீள்பனி மால்வரை பாலது, பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன பண்ணு நீள்வரை பனி மால்வரை பாயது, தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் திரு கைலை மாமலை அப்படின்னு சொல்லி திருமலை சிறப்பில் முதல் பாட்டில் சொல்கிறார். அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன, ஒரு பெரிய பொன்மலை, அதில் திருநீர் பூசியிருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி கைலாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் முதல் பாட்டில் சொல்கிறார். சாமியினுடைய திருமேனி பொன்னார் மேனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பொன் போன்ற அந்த திருமேனியில் திருநீர் பூசினது எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பனிபடர்ந்த அந்த காட்சி திருநீர் பூசினது மாதிரி சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு இடம். அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னெல்லாம் பெரிய புராணத்தில் விரிவாக வருது. முனிவர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சிவகணங்கள் பூதங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் கைலாயத்தை காவல் செய்து கொண்டு நந்தியம் பெருமான் இருக்கிறார். நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோழர் நீரணி மேனியர் அநேகர், பெற்றமேல் கொண்ட தம்பிரானடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார், மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகையும் பிரம்பும், கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றால் காப்பத கைலைவான் வரைதான். இப்படியெல்லாம் சேக்கிழார் பெருமான் நந்தியம் பெருமான் சொல்கிறார். நந்தியம் பெருமான் அப்படின்னா, நந்தியம் பெருமான்னா என்ன? நந்தியம் பெருமான் வேறு, விடை வேறு. நமக்கு முதல்ல வித்தியாசம் தெரியணும். இறைவனை தாங்கி கொண்டிருப்பது விடை, அதுக்கு 4 கால் இருக்கும். நம்ம பார்க்குறதெல்லாம் விடை. கோயிலில் முன்னாடி இருக்குது இல்லைங்களா, அது நந்தியம் பெருமான் கிடையாது. நந்தின்னு சொல்லுவோம், ஆனால் விடை. நந்தியம் பெருமான் எப்படி இருப்பார்னா, 2 கால் இருக்கும், 4 கைகள் இருக்கும். 2 கால் 4 கரங்கள். அவருக்கு என்ன வேலைன்னா, கைலாய மலையை காவல் காத்து கொண்டு இருப்பது. நெற்றியில் கண்ணர், நெற்றி கண்ணோடு இருப்பார். நாற்பெருந்தோழர் நீரணி மேனியர், பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார், மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும். எல்லாத்துக்கும் தலைவர் யாருன்னா நந்தியம் பெருமான் தான். நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நமக்கு ஆதீன மரபுகள் எல்லாமே நந்தி மரபுன்னு சொல்லுவோம். திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் எல்லாமே நந்தி மரபு அப்படின்னு சொல்லுவோம். நந்தியம் பெருமான் தான் முதல் குருநாதர். அவர் தான் கைலாயத்தை காவல் காத்துட்ருக்கிறார். கையில் சுரிகை, கத்தி, பிரம்பு எல்லாம் கையில் வச்சுட்டு காவல் காத்துட்ருப்பார். தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்ய போவாங்க. இப்படியெல்லாம் அந்த கைலாயம் இருக்குது. அப்படி வழிபாடு செய்து கொண்டு அந்த கைலாய மலையில் ஒருத்தர் இருக்கிறார். அந்த கைலாய மலைச்சாரல்ல உபமன்ய முனிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். உபமன்ய முனிவர் யாருன்னா, வியாக்கரபாதருடைய மகன். வியாக்கரபாதர் யார்? கூத்தப்பெருமானுடைய நடனத்தை உள்ளுக்குள்ளே பார்த்தவர் வியாக்கரபாதர், பதஞ்சலி முனிவர், 2 பேர். வியாக்கரபாதர்னா புலிக்கால் முனிவர். எதுக்கு புலிக்கால் வேண்டி பெற்றார்? அவர் சாதாரணமாக இருந்தவர் தான். புலிக்கால் ஏன் வேண்டி பெற்றார்னா, முற்புதரில் இருக்கக்கூடிய மலரை பறித்து பெருமானை வழிபாடு செய்கிறதுக்காக புலிக்கால் வேண்டி பெற்றார். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மலரை பறிப்பதற்காக பாம்பு உடல் வாங்கி பெற்றார் பதஞ்சலி. இவங்க 2 பேரும் ஒரு கூட்டு, 2 பேரும் மலர் பறித்து கொண்டு வருவது, பெருமானை வழிபாடு செய்வது. இவர் பதஞ்சலி, அவர் வியாக்கரபாதர். வியாக்கரபாதருடைய மகன்தான் உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சிவபெருமானுக்கு திருவடி தீக்க செஞ்சவர். இந்த மன்னிக்கணும், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, சிவபெருமானுக்கு இல்லை, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீக்க செஞ்சவர் உபமன்ய முனிவர். புராணத்தில் அப்படி தான் வருது. யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், பூதநாயகன் பொறுவரும் தொண்டினுக்கு ஆதியந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படின்னார். திருமலை சிறப்பில் அவரை பற்றி சொல்கிறார். யார்? சேக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்துகிறார். ஒருத்தரை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். யாதவன், யாதவர் குலத்திலே தோன்றியவன், மாதவன், நிறைய தவங்களெல்லாம் செய்தவன் கிருஷ்ண பரமாத்மா. துவாரகைக்கு இறைவனாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ண பரமாத்மா, துவாரகைக்கு ராஜா இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடியவருக்கு திருவடி தீட்சை செஞ்சு வச்சவர் இவர். அப்படின்னா எவ்வளோ பெரியவராக இருப்பார் பாரு. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியது கிருஷ்ணர். அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கே திருவடி தீட்சை செஞ்சு வைக்கிறாருன்னா இவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அப்படி அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அது ரொம்ப உள்ளே போக வேண்டாம். கிருஷ்ண பரமாத்மா உபமன்ய முனிவர்கிட்ட திருவடி தீக்கை வாங்கினவர் அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு. அப்படி அவர் தன்னுடைய சீடர்களோடு அந்த மலையில் இருக்கிறார். கைலாய மலையினுடைய ஒரு சாரலில்
சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டு அவரோடத்தில் பல்லாயிரக்கணக்கான சீடர்களாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி உபதேசம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஒளி ஒன்று வானத்தில் வருது, பேரொளி. அதாவது 1000 சூரியன் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒளி. அது பார்த்த அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, 1000 ஞாயிறு போன்றது ஒரு பேரொளி அப்படிங்கிற, இது எண்கொள் அதிசயம் அப்படிங்கிறாங்க அவங்கெல்லாம். இது மாதிரி நாங்கள் ஒரு ஒளி, இந்த மாதிரி ஒரு ஒளி பிரகாசத்தை பார்த்ததே இல்லையே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது உபமன்ய முனிவரும் ஒரு நிமிஷம் அப்படி யோசிக்கிறார், இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அவருக்கும் தெரியல. சாமியினுடைய திருவடியை வணங்கி நிற்கிறார். சிவபெருமான் திருவடி வணங்குற பொழுது சாமி அவருக்கு உணர்த்துறார், வந்துட்டுருக்கிறது சுந்தரன் அப்படின்னு சொல்லி உணர்த்தின உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சுந்தரர் தான் வெள்ளை யானையில் போகிறார். எல்லாம் முடிஞ்சு திருவஞ்சை களத்தில் வெள்ளை யானையில் தேவர்கள்லாம் சேர்ந்தவரை ஏற வைக்கிறாங்க. அப்படி யானையில் அப்படி மேலே போகிறார். அந்த காட்சி அப்படி சூரியனுடைய ஒளி போல், சூரிய ஒளி 1000 சூரியனுடைய ஒளி போல் தெரியுது. அப்புறம் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவரும் கையெடுத்து வணங்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறார். வணங்கிட்டு அவர் பின்னாடியும் போகிறார். அந்த ஒளிக்கு பின்னாடி அப்படி போயிட்டுருக்கிறார். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இந்த சீடர்களெல்லாம். நம்ம உபமன்ய முனிவர் சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார், எப்படி இப்படி வணங்குறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்குறாங்க. சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என் அப்படிங்கிறாங்க. சம்புன்னா சிவபெருமானுங்க. அதுக்கு பொருள் என்னென்னா, சம்புன்னா சுகத்தை செய்பவன் அர்த்தங்க. சாமி எப்பொழுதும் நமக்கு சுகத்தை தான் செய்வார், தீமையெல்லாம் செய்ய மாட்டார். கோயிலுக்கு போகலைன்னா கண்ணெல்லாம் குத்திர மாட்டார். எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் செய்வார், அல்லாதது செய்யவே மாட்டார். நல்லது செய்யாத இருப்பார் ஒழிய, ஆனால் தீயது செய்ய மாட்டார். ஆமாம், திருவருட்பயனில் கூட ஒரு குறள் அந்த மாதிரி வருங்க, நல்ல குறள். சலமிலன் நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன் அப்படின்னு சொல்லி பேர் குறள் இருக்குது. திருவருட்பயனில் ஒரு குறள் வரும், நலமிலன் நன்னாருக்கு, தன்னை சென்று சேராதவர்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார் அப்படின்னா தீமையும் செய்ய மாட்டார். தன்னை சேர்ந்தவர்களுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னா அவர் ஏதாவது குற்றமுடையவரா அப்படின்னா இல்லை, சலமிலன், அவர் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படி சிவபெருமானை அந்த இடத்துல அதான் சொல்கிறார், சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய். சிவபெருமானுடைய திருவடியை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ எப்படி வணங்குறீங்க? சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாருங்க, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொலும் தன்மையன் அப்படின்னார். ஒரே காரணம் என்னென்னா, சிவபெருமானை எப்பொழுதும் தன்னுடைய நெஞ்சில் வச்சு வருடி கொண்டு இருப்பாராம் சுந்தரர். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன், அப்புறம் நம்பி ஆரூரன், அவருடைய பெயர் என்ன, நம்பி ஆரூரன் நாம் தொலும் தன்மையன். சொல்கிறது யார்? எல்லாம் துறந்த முனிவர் சொல்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? 2 மனைவியை திருமணம் செய்து கொண்டு இந்த மண்ணுலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மேலே போயிட்டுருக்கிறார். அப்போ பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு தடை கிடையாது. அவர் குடும்பஸ்தனா, துறவரத்தை உடையவனா, எல்லாம் விட்டுட்டு ஓடணும்னா அப்படியெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு இறைவன் மீது அன்பு வைத்திருந்தார் அப்படிங்கிறதான் முக்கியம். சைவத்தில் அதான் ரொம்ப முக்கியம். அதான் சிவபிரகாஷ் சாமிகள் சொல்கிறார், அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு ஒடிவாய்த்துகளும் நுதல் கண் பெருமானே அப்படின்னாரு. அப்படின்னா ஏற்கனவே நல்ல செல்வத்தில் சிறந்த குபேரன தோழனாக வச்சுருக்கிறாராம் சிவபெருமான். நல்ல மெத்த படித்த ஒருத்தர் தோழனாக வேணும்னு நினச்சாராம். அதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாராம் சிவபெருமான். முனிவரெல்லாம் தொழக்கூடிய தன்மையுடைய சுந்தரர் வந்தவுடனே அவரை பிடிச்சிட்டாராம். துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் 4 நான்மணி மாலையில் பாடுறார். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு முனிவர்களெல்லாம் தொழக்கூடிய அளவுக்கு தன்மையுடையவர் சுந்தரர் அப்படிங்கிறார். பெரிய புராணத்தினுடைய ஒரு ஆரம்பமே இதுதானுங்க. ஒரு இல்லறத்தான துறவிகளெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய நிலை தான் பெரிய புராணத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா இறைவன் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிறோமோ அதுதான் முக்கியங்க. இல்லறமா துறவரமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இல்லறத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சோற்றுத்துறை தேவாரத்தில் சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது
நல்ல ஒரு சொல் வருங்க அது. அந்த தேவாரத்தில் வருதுங்க, சோற்றுத்துறை தேவாரத்தில். நெரிசேர் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவார். நெரிசேர் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். ஒரு கணவன் மனைவி அப்படி ஒரு குடும்பத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அறம். அதோட ஒரு சிறந்த அறமே கிடையாதுங்க. அதனால் இது சைவத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறார். ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்திலே வருது, நெரிசேர் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி சோற்றுத்துறை தேவாரத்தில் வரும். அது மாதிரி சுந்தரரை அவங்க வணங்குறாரு. அப்படி வணங்குகின்ற பொழுது சீடர்கள் கேட்குறதுக்கு அவர் அப்படி சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம், ஒரே காரணம் அதுதான், தம்பிரானை தன் உள்ளம் தளியவன் நம்பி ஆரூரன், அவருடைய பேர் நம்பி ஆரூரன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து வணங்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து வணங்கி சுந்தரரை, அப்படின்னா அவர் செஞ்ச தவம் என்ன, அவர் என்ன செஞ்சார் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் அவர் சொல்லிட்டு வரார். அப்படி சொல்லிட்டு வருகின்ற பொழுது அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது திருமலையில் நடந்தது சொல்கிறார். திருமலையில் இவர் சாமிக்கு மலர் மாலை தொடுத்து கொடுப்பது, திருநீற்று போக்கணத்தை ஏந்தி கொண்டு நிற்பது, இதுதான் அவருடைய பணி. இதே மாதிரி உமையம்மைக்கு 2 பெண்கள் சேடிர்களாக இருக்கிறாங்க. அவங்க பேர் கமலினி, அணிந்ததை என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள். அவங்க உமையம்மைக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படி தொண்டு செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் நந்தவனத்தில் அவங்க 2 பேரும் மலர் பறித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி மலர் பறித்து கொண்டு இருக்கிற பொழுது சுந்தரர் அப்படியே அவரும் மலர் பறிக்க தான் போகிறவர் அப்படி திரும்பி பார்க்குறார். அந்த 2 பெண்களை பார்த்துறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் பார்க்கணுன்ட்டெல்லாம் போகலை. திரும்பினார அந்த 2 பெண்கள் தெரிஞ்சாங்க, அவ்வளோதான். ஏன் திரும்பினார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் அங்கே தான் சொல்கிறார். அது ஏன் திரும்பினார் அப்படின்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, தீதில்லா திருத்தொண்ட தொகை தர, போதுவார் அவர் மேல்மனம் போக்கிடனர், காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னார். அந்த 2 பெண்களை அவர் பார்க்கணும்னு பார்க்கல, போக்கிட அப்படின்னா என்ன, இவரை பார்க்க செய்தது பெருமானுடைய திருவருள் தான். எதுக்காக? மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர, நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்கணுங்கிறதுக்காக சாமி அதை செஞ்சுருக்கிறார். அப்படி பார்த்த உடனேயே சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. சாமிகிட்ட இவர் போகிறார், எப்பவும் போல் மாலை சாத்துவதற்காக போகிறார். அப்படி போகிற பொழுது சாமி பிடிச்சிட்டார். மாதர்வால் மனம் போக்கினை அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்தணைவாய் அப்படின்ட்டார். அந்த 2 பெண்களை நீ பார்த்துட்ட சுந்தரா, உனக்கு இங்கே நீ வேலை இல்லை, என்ன செய்யணும், அந்த 2 பேர்த்தோட மண்ணுலகத்துக்கு போய் குடும்பமெல்லாம் நடத்திட்டு அதற்கு பிறகு மீண்டும் நீங்கள் வரலாம். இப்போ நீங்கள் மண்ணுலகத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லுகின்ற பொழுது அப்போ கொஞ்சம் மனசு கலங்குறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள்ள அப்படிங்கிறாரு. சாமி, இந்த மாதிரி ஒரு திருவடி கிடைக்கிறதே பெருசு, கிடைச்சதை விட்டுட்டு நான் கீழே போகிறேன், அது செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் அப்படின்னார். சரி, மண்ணுலகத்தில் போய் மண்ணுலகம் என்ன செய்யும், மயக்கத்தை எல்லாம் செய்யும் இல்லையா, மாயை அசுத்த மாயனுடைய காரிய பொருள் தானே இந்த மண்ணுலகம். இந்த மண்ணுலகம் என்ன செய்யும், நல்லதை கெட்டதுன்னு காட்டும், கெட்டதையெல்லாம் நல்லதுன்னு காட்டும். அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய மனசு ஏதாவது மயங்கி இருக்கிற பொழுது நீ என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு சொல்லி கீழே வரார். அப்படி சொல்லிட்டு வருகின்ற பொழுது தான் சாமி சரிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சுந்தரர் திருநாவலூரிலே அவதரிக்கிறார். அதே மாதிரி அந்த 2 பெண்களும் கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள், கமலினி பறவை நாச்சியாராக திருவாரூரில் அவதரிக்கிறார். அணிந்ததை சங்கிலி நாச்சியாராக ஒற்றியூரில் அவதரிக்கிறார், சென்னைக்கு பக்கத்தில் ஒற்றியூரில். இப்படி 3 பேரும் 3 இடத்துல அவதரிச்சிட்ருக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்துக்குள்ளே எந்த உறவுன்னு அவங்க 3 பேர்த்துக்கும் தெரியாது. அங்கே நடந்தது இங்கே தெரியாது. மண்ணுலகத்தில் எல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஒரு ஆதி சைவ சிவாச்சாரியருடைய குடும்பத்தில் தான் அவர் பிறக்கிறார். திருநாவலூரில் மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குடத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனையசை ஞானியார்வால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் அப்படின்னார். தீமையெல்லாம் நீங்கி உலகம் உய்யும் பொருட்டாக அவர் அவதாரம் செய்கிறார். பாரம்பரியமாக சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தில் சடையனார் அப்படிங்கிற ஒரு பெரியவருக்கும், அதே மாதிரி இசைஞானி பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவுக்கு மகனாக பிறக்கிறார். இவரை பார்த்து சின்ன வயசில் நல்லா அழகாக இருப்பார், குழந்தை நல்லா அழகாக இருக்கிறனால அந்த நரசிங்க முனையனார் என்று சொல்லக்கூடிய அரசர் இவரை இவரை வளர்ப்பு மகனாக எடுத்து வளர்த்துறார்.
அரண்மனையில் வளர்றார். திருமண பருவம் வருகின்றது. 16 வயசு அப்படிங்கிறது ஆண்களுக்கு திருமணம், 13 வயசு அப்படிங்கிறது பெண்களுக்கு திருமணம். அந்த காலத்தில் அப்படி தான். அப்படி 16 வயசு திருமணமெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. சடங்கவி சிவாச்சாரியார், புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியுடைய மகளை பேசி முடிக்கிறாங்க. அந்த திருமணம் அந்த காலத்தில் மணமகள் வீட்டில் தான் திருமணம் நடக்கும், பெண்ணு வீட்டில் தான் திருமணம் நடக்கும். அப்படி திருமணம் நடக்கின்ற பொழுது மேடைக்கெல்லாம் வந்துட்டார் இவர். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம், தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காம்புரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படிம்பார். கருத்தாட்கொண்ட புராணத்தில் ரொம்ப விரிவான பகுதி அது. அவர் திருமண கோலத்தை பார்க்கறதுக்கே ஆசையாக சூரியன் வந்தான் அப்படின்னு சொல்லுவார். தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படிம்பார். அவ்வளோ அழகு, அவருடைய அழகு. அந்த அழகை பார்க்கறதுக்காக சூரியனே நேரமே கிளம்பி வந்த மாதிரி சொல்லுவார். பெண்களெல்லாம் பேசுகிறாங்க. கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார். பெண்களில் உயரநோற்றால் சடங்கவி பேதை என்பார். மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். பண்களில் இனிய கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி அந்த பெண்ணோட தோழிகள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம். இவனை பார்க்குறதுக்கு 2 கண் போதாது, எல்லாத்தோட புண்ணியம் செஞ்சது நின்று போகக்கூடிய கல்யாணம், ஆனால் இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. அது இன்னொன்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். குதிரையில் தான் வர்றார் அவர், யோகப்புறவின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த குதிரை தாண்டி வருதான். பெண்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து மெதுவாக வந்து தான். ஏன்னா அவருடைய அழகை எல்லாரும் பார்க்கணுமா. திருமணம் ஆயிடுச்சுன்னா அழகை ரசிக்க முடியாது இல்லைங்களா. இன்னொருத்திக்கு கணவன் ஆயிடுறதுனால பார்க்கக்கூடாதான். திருமணத்துக்கு முன்னாடி மணமகனை யார் வேணாலும் பார்க்கலாம். அதுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லார், தாண்டிய பரியும் நம்பால் தகுதியும் நடந்தது என்பார் அப்படிம்பார். குதிரை எப்படி வரும்? தாண்டி தானே வரும், குதிச்சு வரும். பெண்கள் பகுதிக்கு வந்தோடனே மெதுவாக வந்து தான். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்வார். அப்படியெல்லாம் திருமண மேடையில் கொண்டு போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தான் சாமி வர்றார். சாமி வந்தோன்னே அவங்க எப்படி வரவேற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்வார். நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் அப்படிங்கிறாங்க. பெரியவர் ரொம்ப வயசான கோலத்தில் வரார். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அப்படின்னா வயது ரொம்ப முதிர்ந்த கோலத்தில் வர்றார். ஆனால் அழகாக இருக்கிறாராம் சாமி. அழகுக்கு வயசான எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறாராம் பெருமான். அப்படியெல்லாம் வந்து சுந்தரர் முன்னாடி போய் நிற்கிறார். அந்த மறையோர்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறார், ஆவதுது கேள்வின் மறையோர் இந்நாவல் நகர் ஊரான் என் அடியான் அப்படின்னார். இவன் என்னுடைய அடிமை, எனக்கு இவனுக்கு ஒரு கணக்கு இருக்குது, இவனுடைய அடிமை அப்படின்னு சொன்ன உடனேயே சுந்தரருக்கு கோபம் வந்துடுது. ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் அப்படின்னார். இந்த பெரியவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமைங்கிறது இந்த உலகத்தில் இல்லாத ஒரு வழக்கு. இவர் ஏதோ ஒரு இதாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சாமியை அவர் பேசுகிறார் சுந்தரர். அவர் அதெல்லாம் இருக்கட்டு, நீ எனக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்கிட்ட ஆவணம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இவங்க அப்பாவோட அப்பா பாட்டன் வந்து எழுதி கொடுத்த ஒரு ஆவணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இல்லைங்கிறாரு சுந்தரர். அவர் கையில் ஒரு ஆவணத்தை வச்சிட்ருக்கிறார். எல்லாரும் பார்க்குற மாதிரி ஓடி சுற்றி பிடிச்சி அவரும் ஓடுறார். பெரியவர் இவர் துரத்திட்டு போய் பிடிச்சி அதை பிடுங்கி கிழிச்சிட்றார். அந்த ஆவணத்தை கிழிச்சிட்றார். அது கூட சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லுவார்னா, முப்புறங்களை எல்லாம் எரித்த சிவபெருமான ஏவன சிலையனாரை யார் தொடர்ந்து ஏற்ற வல்லார் அப்படிம்பார். சிவபெருமானை யாராச்சும் ஓடி போய் பிடிக்க முடியுமா? சுந்தரரை தவிர யாரும் பிடிக்க முடியாதான். சுந்தரரை தவிர யாரும் பிடிக்க முடியாது. சுந்தரர் பிடிச்சிட்றாரு, பிடிச்சி கிழிச்சிட்றாரு. அப்போ தான் சாமி சொல்கிறார், அது ஒன்றும் ஜெராக்ஸு படியோலை, என்கிட்ட ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே நான் காட்ட மாட்டேன், ஏன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. வெண்ணெய்நல்லூர் அங்கே வாங்க காட்டுறேன், அங்கே நல்ல முதுகுல மறையோர்கள் இருக்கிறாங்க, அங்கே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெண்ணெய்நல்லூர் போகிறாங்க. அங்கெல்லாம் சபையெல்லாம் கூடுது. அங்கே போய் அந்த ஒரிஜினல் மூல ஓலை எடுக்கிறார். மறுபடியும் சுந்தரர் வந்து படிக்கிறதுக்கு போய் அவர் பார்க்குறதுக்கு வர்றாரு. ஓலைகான பாலையோ பணி செய்ய பாலை அப்படிங்கிறார். உனக்கு ஓலையெல்லாம் பார்க்க தெரியுமா? நீ சின்ன பையன், எனக்கு வந்து நீ முதல்ல அடிமை செய், அதுதான் உனக்கு தெரியும், உங்கள்கிட்டையெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்ககிட்ட காட்டுறாரு. அதில் வந்து நானும் என் மரபு வழி வரும் எல்லோரும் வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு அடிமை அப்படின்னு எழுதியிருக்குது.
ஆரூரன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அந்த கையெழுத்து அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற அரசாங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது எல்லாம் வச்சு பார்த்தா அதே கையெழுத்து அப்படியே இருக்குது. அப்புறம் சரி அவர் செஞ்சிட்டார் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ஊர் எங்கே இருக்குது முதல்ல அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் என் வீட்டை காட்டுறேன்னு சொல்லி சாமி கூட்டிகிட்டு வரார். சாமி கூட்டிகிட்டு வந்தால் எல்லோரும் கூட வர்றாங்க. நம்ம ஊர் பையனை யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட முடியாது கூடாது இல்லையா, அது உண்மையா அப்படின்னு பார்க்குறதுக்காக சாமி பின்னாடியே எல்லோரும் வர்றாங்க. அப்படி வந்த பொழுது சாமி என்ன பண்ணுறாருன்னா நேராக கோயிலுக்குள்ளே போனார். வெண்ணெயநல்லூர் கோயிலுக்குள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே சாமி போகிற பொழுது எல்லோரும் கோயிலுக்கு வெளியில் நின்றுறாங்க. சுந்தரருக்கு ஒரு குழப்பம். வீட்டை காட்டுறன்னு கூட்டிகிட்டு வந்தார், நம்ம கோயிலுக்குள்ளே போகிறாரு, இவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ளே போகிறார். அப்படி உள்ளே போன உடனே பெருமான் மறைஞ்சிட்றார். மறைஞ்சு அங்கே தான் சொல்கிறார், முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது அப்படிங்கிறார். இப்போ தான் அவருக்கு வந்தது சாமின்னு தெரியும். இது வரைக்கும் சாமின்னு தெரியாது. யாரோ ஒரு ஐயர் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறார். முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னு சொன்ன உடனே போன பிறப்புலேயே சாமிக்கு நாம் அடிமையாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. எப்படி மகிழ்ச்சி அப்படின்னா, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி, அப்படியே ஒரு தாய்ப்பசனுடைய ஓசையை கேட்ட கன்றுக்குட்டி போல அப்படி கதறார் சுந்தரர். அப்படியே அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குறார். அப்படி வணங்கியதுக்கு பிறகு சாமி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, மற்ற நீ வன்மை பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மிற்கு அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். தான் ரொம்ப முக்கியமான இடங்க. நம்ம திருமுறையினுடைய ஏற்றமே இங்கே தான் இருக்குது. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா, வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் சிவபெருமான். வேண்டுதல் வேண்டாமை இல்லான் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதான் ஈண்டும் இடும்பை இல அப்படின்னு சொல்லி, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமான் திருப்படி சேர்ந்தவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்கிறார். ஆனால் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமான் இங்கே ஒன்று வேணும்னு கேட்குறாருன்னா திருமுறை தான் கேட்குறாரு, வேறு எதுவும் கேட்கல. சிவபெருமான் என்ன திருமுறை தான் கேட்குறார். ஆமாம், நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மிற்கு அச்சனை பாட்டே யாகும் பண்ணார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது தமிழ் பாட்டு. சுந்தரா நீ சொற்றமிழால் என்னை பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதியன் ஆகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாத எனக்கு உணர்வு தந்து உய்யக்கொண்ட கோதிலா அமுதே இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படிங்கிறார். சாமி உங்களுடைய நீங்கள் எப்படி குணப்பெரும் கடல், நான் வந்து கோதிலா நாயேன், நான் வந்து உங்களுடைய பெருமைகளை எப்படி பாட முடியும் என்று சொல்லி இறைவனிடத்தில் அப்படி இறங்கி நிற்கிறார். அப்படி நிற்கின்ற பொழுது சாமி சொல்கிறார், முன்பு நீ என்னை பித்தனென்றே மொழிந்தனை அதனால் பித்தனென்றே பாடுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதான் சிவபெருமான். அதாவதுங்க, அங்கே திருவாரூரில் மொத்தம் வந்து நம்மளுடைய 12 திருமுறைகளில் இறைவன் அடியெடுத்து கொடுத்தது 3 இடங்க. 3 இடத்துல முதலாவது இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல சுந்தரருக்கு தன்னை பற்றி பாடுவதற்கு அடியெடுத்து கொடுக்கிறார். திருவாரூரில் அடியார்களை பற்றி பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தர்ந்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். சிதம்பரத்தில் அடியார்களை பற்றி பாடுவதற்கு சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்கிறார். அப்போ 12 திருமுறைகளில் 3 இடத்துல அடியெடுத்து கொடுக்கிறார் சிவபெருமான். அதில் 2 இடம் அடியார்களை பற்றி பாடுவதற்கு, 1 இடம் தன்னை பற்றி பாடுவதற்கு. அந்த தன்னை பற்றி பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்த இடம் தான் இந்த இடம். பித்தனென்றே பாடுவாய் அப்படின்னார். சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயான்னு சொல்லி பித்தனென்றே பாடுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே அடியார்களை பற்றி பாடுகின்ற பொழுது, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ அடியார்களை பற்றி பாடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு. இறைவனை பற்றி எப்படி வேணாலும் பாடலாம், சாமி ஏற்றுக்குவார் இல்லைங்களா. இறைவனை பற்றி எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் சுந்தரர். மகத்தில் புக்கதோர் சரியனக்கானான்னு பாடினார் இல்லையா. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு ஒற்றியூரில் என்ன சொன்னார், மக நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சனி வந்ததுன்னா ஒரு ஆட்டிருமாம்மா, அது மாதிரி நீ எனக்கு வந்து சேர்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து சொல்கிறார் சுந்தரர். மகத்தில் புக்கதோர் சனியனுக்கானாய் மைந்தனே மணியே மணவாலா
அகத்தில் பெண்டுகள் நானொன்று சொன்னால் அலையே போ குருடா எனத்தறியேன், முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கண்ணா முறையோ மறையோதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்துளவும் ஒற்றியூரெனும் ஊருரை வானே அப்படிம்பார். பெண்கள் நான் ஏதாவது சொன்னேன்னா வீட்டில் ஓட குருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அலையே போ குருடா எனத்தறியேன், கண் இல்லாமல் எப்படியே வாழ்கிறது, நீ 3 கண்ணு வச்சுருக்கிறிய, எனக்கு இப்போ 1 கண்ணு கூட இல்லாத நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெருமான்ட்ட அப்படியெல்லாம் வேறு யாரும் கேட்க முடியாது, சுந்தரரால் மட்டும்தான் முடியும். முகத்தில் கண் இழந்து எங்கண்ணம் வாழ்கேன், முக்கண்ணா அந்த இடத்துல உனக்கு 3 கண் இருக்குதுங்கிற ஞாபகப்படுத்துகிறாரு பாருங்க. எனக்கு 1 கண்ணு கூட இல்லாமல் நான் இருக்கிறேன், உனக்கு 3 கண் இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன சாமி உங்களை பாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ தான் வந்து பித்தனென்றே பாடுவாயின்னு சொல்கிறார். இப்போ தான் இந்த பதிகம் பாடுறாருங்க. ஏன்னா இது எப்படி வந்தது இந்த பதிகம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இது வரைக்கும் தான் கொண்டு வந்து விட முடியும். மற்ற வரலாறுலாம் சொல்லுதுன்னா அது விடிஞ்சு போயிடும். அது அப்பப்போ அந்த பதிகம் வர்ற பொழுது அதனுடைய வரலாற்றை சொல்லுவது வழக்கு. இப்போ எப்படி சாமி தடுத்தாட்கொண்டார் அப்படிங்கிறது, திருமணத்தில் தடுத்தாட்கொண்டு தன்னை பற்றி பாட சொல்கிறாரு. இப்போ சுந்தரர் பாட போகிறார். அதான் கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர்வால் மெய்த்தாயினும் இணையான அவ்வியல் நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகு எல்லாம் உய எடுத்தார். இதுதான் அந்த பதிகம் பாடின பெரிய புராண பாட்டுங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்தளப்பண்ணில் பாடியிருக்கிறாரு. இந்தளப்பண் அப்படிங்கிறத காலையில் பாடக்கூடிய பண்ணுங்க. இந்த பதிகம் பாடுறதுனால இறைவன் காலையில் அவர் ஆட்கொண்டிருப்பார். அப்படி தானுங்கம்மா, காலை நேரத்தில் பாடுறது தானே இந்தளங்க. அதனால் இறைவன் ஆட்கொண்ட காலத்தை இதையெல்லாம் வச்சு தான் எந்த நேரத்தில் சாமி ஆட்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த பெரிய புராண பாட்டை கூட அந்த இந்தளப்பண்ணிலேயே அமைஞ்சிருக்கும். ஆமாம், பித்தா பிறை அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராயடியவர் பால் மெய்த்தாயினும் இணையான அவ்வியல் நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய எடுத்தார். அப்படி இந்த பதிகத்தினுடைய பண்ணிலேயே இது பெரிய புராணத்தையும் அமைச்சு கொடுத்துருப்பார் சேக்கிழார் பெருமான். இப்போ தான் வந்து இந்த பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இந்த பித்தா பிறைசூடி என்று சொல்லக்கூடிய பதிகத்தை நமக்கு பாடுறார். இது எங்கே பாடுறார்? வெண்ணெய் நல்லூரில். எங்கே பெருமான் ஆட்கொண்டாரோ அந்த வெண்ணெய் நல்லூரில். அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேர் வந்து தடுத்தாட்கொண்ட நாதர், இறைவை வந்து மங்களாம்பிகை, வேள்கண்ணி நாயகி, தீர்த்தம் பெண்ணையாறு, தலவிருச்சம் மூங்கில் மரங்க. இந்த கோயிலுக்கு பேர் அருட்துறைன்னு பேருங்க. ஊருக்கு பேர் வெண்ணெய்நல்லூர், இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அருட்துறை. பெண்ணாடத்துக்கு பேர், ஊருக்கு பேர் பெண்ணாடம். கோயில் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து தூங்கானை மாடன்னு பேருங்க. அதே மாதிரி திரு அயவந்தின்னு வரும். இங்கே திருநெல்வேலி நாயனாருடைய ஊர், திருநெல்வேலி நாயனாருடைய ஊருக்கு பேர் வந்து சாத்தமங்கை. சாத்தமங்கை திருநெல்வேலி நாயனாருடைய ஊருக்கு பேர். அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு பேர் அயவந்திங்க. அதே மாதிரி திருத்துறையூர் ஊருக்கு பேர் தவத்துறை, கோயிலுக்கு பேர் தவத்துறை. சாமி பேர் புக்கொழியூர்னு வரும். புக்கொழியூர் புக்கொழியூர் அவினாசி அப்படிங்கிறது தலத்தினுடைய பேர். இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பேர் புக்கொழியூர், ஊருக்கு பேரே புக்கொழியூர்னு வரும். இது அப்படி இல்லை, சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் மட்டும் சொல்லும். அதாவது வெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிறது ஊரினுடைய பேர். இறைவன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பேர் அருட்துறை. திருவருட்துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து புத்தூர் சடங்கவியாருடைய மகளாரை திருமணம் செய்து அருளும் போது இறைவர் முன் கைலாயத்தில் அருளியபடி, இப்போ சொன்னது தான், இப்போ சொன்ன வரலாறு தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதுதான் முதல் பதிகமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார். மொத்த சுந்தரருடைய பதிகம் நமக்கு கிடைச்சது 100 பதிகங்க. ஆனால் அவர் பாடினது எவ்வளோ அப்படின்னா 38,000 பதிகம் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 38,000 பதிகம், அதாவது 3,80,000 பாட்டு பாடியிருக்கிறார் சுந்தரர் பாடியது மட்டும். ஆனால் நமக்கு கிடைச்சது வெறும் 100 பதிகம் தான் கிடச்சிருக்கு.
ஆமாம், அப்படி நமக்கு கிடைக்கப்பட்ட பதிகத்தில் முதல் திருப்பதிகமாக இருப்பது இந்த பித்தா பிறைசூடி என்று சொல்லுவது. நமக்கு இந்தளப்பண்ணில் பாடிய திருப்பதிகம் இல்லை, பொருள் மட்டும் பார்த்தலாம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காலா இனி அல்லேன் எனலாமே. அதாவது இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரர் திரு வெண்ணெல்லூர் கோயிலுக்குள் சென்று பாடுறார் அப்படிங்கிறார். இறைவன் பித்தா என்று அடியெடுத்து கொடுக்கின்றார். சுந்தரர் பித்தா பிறைசூடி என்று பாடுறார். இது இறைவனுடைய கருணையை பற்றி பாடக்கூடியது. பித்தா பிறைசூடி அப்படின்னா இறைவனுடைய கருணை செயல்கள் இருக்குது பாருங்கள், அருட்செயல், அதில் இது ஒன்று. இந்த பிறைசூடி அப்படிங்கிறது பலமுறை சொல்லியிருக்கிறோம் வகுப்பில். தேய்ந்து போகக்கூடிய சந்திரனை தன்னுடைய தலைமுடி மேலே தூக்கி வச்சு வளரச் செய்தது இறைவனுடைய அருட்கருணைங்க. அதாவது தக்கனுடைய மகள் 27 பேர், 27 நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த 27 நட்சத்திரமும் தக்கனுடைய மகள். 27 பேரத்தையும் சந்திரன் கல்யாணம் பண்ணிக்கிறான். 27 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணவன் ரோகிணி கார்த்திகை 2 பேர்த்துக்கிட்ட மட்டும் ரொம்ப அன்பாக இருக்கிறான். மற்ற 25 பெண்களும் போய் அப்பா கிட்ட முறையிடுறாங்க, எங்களை எல்லாம் நல்லா வச்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுகின்ற பொழுது தக்கன் சாபம் விடுறான், உன்னுடைய கலைகள் தேய கடவுதுன்னு. அப்படி சாபத்தினால அவனுடைய கலைகள் எல்லாம் தேஞ்சு போய், அதான் தேய் பிறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த தேய் பிறைங்கிறது என்னென்னா தக்கதனுடைய சாபத்தினால் தேய்ந்தது. கடைசியாக ஒரே கலை தான் இருக்குது. விஷ்ணுக்கிட்ட போகிறான். விஷ்ணுக்கிட்ட போய் சந்திரன் கேட்குற பொழுது இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம்ப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சாபம் விட்டது உங்கள் மாமனார் பெரிய ஆள், என்னென்னா என்னால் அந்த சாபத்தை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பிரம்மன்ட்ட வரான். பிரம்மன் தான் ஒரு உபாயம் சொல்கிறான், ஒன்றும் பண்ண வேண்டாம், சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய, சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சால் தான் இதன் முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுகின்ற பொழுது தான் அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன ஊருங்க, ஜோதிலிங்கத்தில் ஒன்று சோமநாத். அது சோமநாத் அப்படிங்கிற அந்த ஊரில் போய் தவம் செய்கிறான். யார்? சந்திரன். சோமன்னா சந்திரன் அர்த்தம். சோமன் தவம் செஞ்சதுனால அதுக்கு பேர் சோமநாத். சாமி அந்த தவத்துக்கு இறங்கி தன்னுடைய காலில் விழுந்தவனை என்ன பண்ணுறாரு, சரி உன்னுடைய இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய சாபம் நீங்கிறதுக்கு நான் அருள் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்பவும் அவனுக்கு மாமனாருக்குன்ற பயம், இல்லைங்க மாமனார் ஏதாவது என்னை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிற பொழுது தான், சரிங்க மாமனார் வர முடியாத ஒரு இடத்துல உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு தலை மேலே தூக்கி வச்சுக்கிறார். தலை மேலே தூக்கி வச்சதுனால அவனுடைய கலைகளெல்லாம் வளர ஆரம்பிக்குது. தக்கனுடைய சாபத்தினால் தேய்ந்தது தேய்பிறை, பெருமானுடைய அருளால் வளர்ந்தது வளர்பிறை. இதுதான் வளர்பிறை தேய்பிறைக்கு உண்டான ஒரு வரலாறு. அதான் பித்தா பிறைசூடி, அழிந்து போகக்கூடிய சந்திரனை தூக்கி தலை மேலே வச்சவர். காலில் விழுந்தவனை எங்கே தூக்கி வச்சார்? தலை மேலே தூக்கி வச்சார் சிவபெருமான். அதான் பித்தா பிறைசூடி பெருமானை அருளால் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை அப்படின்னார். பெருமானை எப்பொழுதும் மறக்கவே மாட்டாராம் சுந்தரர். பித்தனாகிய பெருமானை, பிறையை சூடிய காத்தவனை, அருளாட்சி செய்பவனை, இன்று என் மனத்தில் உன்னை வைத்து ஆட்கொண்டமையால் இனி எப்போதும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னார். இதே மாதிரி தான் அவனாசி பதிகம் வரும். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே, உற்றாய் என்று உள்குகின்றேன் உணர்ந்த உள்ளத்தால் புற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதி எம் பரமேட்டியே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பற்றாக வாழ்வேன், பெருமானுடைய பற்றில் எப்பொழுதும் இருப்பாரா சுந்தரர். அதான் இங்கே சொல்கிறார், எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்காலாய் இனி அல்லேன். ஏன்னா அடிமைன்னு சொல்கிறார் அவர் சாமி. அந்தனராக நான் அடிமை இல்லைன்னு சொல்கிறார் இவர், இல்லையா? அடிமை இல்லை, ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோன் பித்தனோ மறையோன் அப்படின்னார். அடிமை இல்லைன்னு சொன்னேன். அதாவது உலக உயிர்கள் அத்தனையுமே பெருமானுடைய அடிமை, உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய உடைமை. அதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. ஆனால் வந்தது சாமின்னு தெரியாது சுந்தரருக்கு, அதனால் நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னது தப்பு பெருமானே.
உனக்கு ஆளாகிவிட்ட நான் இனி உன்னை மறுத்து பேசுவேனோ அப்படின்னு சொல்லி, இனிமேல் நான் வந்து உன்னைய அப்படிலாம் மறுத்து பேச மாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்து 2வது பாட்டில், நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாகா அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆயா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. நாயேன் பல நாளும், இது நாள் வரை இப்பிறப்பில் நாய் போன்று தெரிந்தும் அப்படின்னா அதாவது ஒரு குறிக்கோள் இல்லாமல் அப்படியே திரிந்து கொண்டிருந்தேன்கிறார் சுந்தரர். அப்படிலாம் இல்லை, அவர் நினைவு வந்த உடனே பெருமானுடைய திருவருளில் நின்றவர் தான். அவர் அரண்மனையில் வாழ்ந்தாலும் கூட எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மன்னவர் திருவும் வைதீக திருவும் பொங்க அப்படிம்பார். மன்னவர் திருனா ராஜாவுக்கு இளவரசருக்கு உண்டான கோலமும் அவர்கிட்ட இருக்கு. வைதீக திருனா உருத்தராக்கம் திருநீரெல்லாம் அணிந்து கொண்டு அந்த சமய ஒரு நெறிப்படியும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் சொல்கிறது அப்படி சொல்கிறார், நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி அப்படின்னு சொல்லி மனத்துணை என்று சொல்கிறார். இப்படி நாய் போன்று தெரிந்தும் பேய் போன்று அலைந்து வாழ்ந்து விட்டேன் என்று என்னை நீ வழிய வந்து ஆட்கொண்டு விட்டாய். திருவெண்ணெய்நல்லூர் தலைவா, உன்னை எப்போதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து ஆயா அப்படின்னா தலைவனே, உனக்கு நான் வந்து எப்பொழுது ஆள், இனி ஆள் அல்லேன் என்று நான் மறுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்து, மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மனிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அன்னே உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. மன்னே மறவாதே, இறைவனே உன்னை மறவாமல் நினைக்கின்றேன். என்ன மறவாமல் இருக்கிறதே நினைப்பது ரெண்டும் ஒன்று தானே இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு சொற்றொடர் அப்படி வருது. மறவாது இருந்தாலும் நினச்சிட்டு இருக்கிறோன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? அதான் சொல்ல, மறவாமல் நினைக்கின்றேன் பொன்னே வைரமே நவமணியே திருவெண்ணெய்நல்லூர் நல்லூர் தலைவா, உனக்கு ஆளாக இருக்கும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லி, இனி பெருமானே உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்து 4வது திருப்பாட்டில், முடியேன் இனி பிறவேன் பெறின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ செடியார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அடிகேல் உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. முடியேன் இனி பிறவேன் அப்படின்னார். அதாவது நான் ஈசனே இனி நான் பிறக்க மாட்டேன். ஏன்னா பெருமான் ஆட்கொண்டதுனால என்ன சொல்ல, இனி நான் பிறவேன், எனக்கு நீ பிறப்பில்லை பெருமானே, பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி அப்படின்னார். உன்னை மறக்காமலும் இருப்பேன். ரிஷபத்தில் ஊர்ந்து வரும் தலைவா, நான் கொடியவனாகவும் பொய்கள் பேசியும் வாழ்ந்தாலும் என்னை உன் திரு உள்ளத்தில் ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் பெருமானை. எப்படி இருந்தாலும் சரி, அதாவது கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அடியேல் உனக்கு ஆளாயினை அல்லேன் அப்படின்னா, நான் உன் திரு உள்ளத்தில் ஏற்றுக்கொள் என்னை திருவெண்ணெய்நல்லூர் அத்தனே, உன்னை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த 5வது திருப்பாட்டில், பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாலாம் தாதார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆதி உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. அதான் பண்டம்னா பிழைகள்ங்க. ஆமாம், நம்ம செய்யக்கூடிய பிழைகள் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் பண்டம்னு சொல்லுவாங்க. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய். பெண்ணெய்நல்லூர் தலைவனே அருளாளனே, அறிவில்லாதவனாகி நான் பிழைகள் செய்யணும் பொறுத்து நின் அருள் பெற்றை தந்து ஆண்டருள்வாயாக. ஏன்னா உன்னுடைய அறிவில்லாதனால நான் வந்து சில பிழைகள் நான் செய்திருக்கலாம், அந்த பிழைகளை எல்லாம் பொறுத்து பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை ஆண்டு அருள்வாயாக என்று சொல்கிறார். அதே மாதிரி, தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறம் ஒன்றும் எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அண்ணா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. தன்னார் மதிசூடி தலல் போலும் திருமேனி, இறைவனுடைய திருமேனி அப்பளைய கூட பார்த்தோம் இல்லையா காலையில், இறைவனுடைய திருமேனி தலல் போன்ற திருமேனி அப்படின்னா செந்நிறமுடைய திருமேனிங்க.
ஆமாம், தழல் போன்ற திருமேனி அப்படிங்கிற செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயேன்னு நமக்கு மணிவாசக பெருமான் சொல்கிறார். அப்போ தழல் போன்ற திருமேனி அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பவளம் போன்ற திருமேனி, பவளம் போல் மேனையில் பால் வெந்நீரும் இல்லைங்களா, அது மாதிரி தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறமூன்றும் எரியுண்ண நகை செய்தாய். அசுரருடைய முப்புறத்தை எப்படி எரிச்சார்னா சிவபெருமான் அம்பையெல்லாம் அம்பை எடுத்தாரே ஒழிய அம்பை எய்தலை. அப்படி ஒரு சிரிப்பு தான் சிரித்தாராம். அந்த அசுரர்களுடைய முப்புறம் பூரா எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. அதான் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு, எரியுண்ண நகை செய்தாய் அப்படின்னார். அது தீப்பத்து எரியறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் படலை. சாமி ஒரு அம்பை கையில் எடுத்தார், அந்த ஒரு அம்பையும் விடலை. என்ன பண்ணார், ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்புலேயே அந்த முப்புறம் பூரா எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. மன்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அண்ணா உனக்காலாய் அப்படின்னா வெண்ணை நல்லூர் தலைவனே உனக்கு ஆளா என்றும் வாழ்கின்றேன் என்று சொல்லி எப்பொழுதும் நான் உனக்கு ஆளாக வாழ்கின்றேன் என்று சொல்கிறார். அடுத்து ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆனாய் உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய். இறைவன் எப்படி இருக்கிறார்னா, ஆன்மாக்களுக்கு இறைவன் உடம்பாகவும் அதே மாதிரி உயிராகவும் வானாகவும் உலகமாகவும் நிலமாகவும் கடலாகவும் மலையாகவும் இருக்கின்றான் என்றும் அவனுக்கு எப்பொழுதும் ஆளாகி என்றும் மறவாமல் இருக்கின்றேன் என்றும் சுந்தரர் சொல்கிறாருங்க. அதாவது பெருமான் எப்படி இருக்கிறார்னா, நின்ற திருத்தாண்டகத்தில் தான் நம்ம பார்க்கணுங்க. நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்கிறார் இல்லைங்களா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி அருநிலையாய் இன்றாகி நாளையாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்வுன் சடையடிகள் நிமிர்ந்தவாறு என்று சொல்லி நின்ற திருத்தாண்டகங்க. பெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறார்னா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி அப்புறம் காற்றுமாகி பெருமான் எல்லாமா இருக்கிறான். சிவபெருமான் அதான் நின்ற திருத்தாண்டகங்கிறது என்னென்னா, ஸ்ரீ ருத்ரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே இருக்குது. அந்த இதுலிங்க தமிழ் ருத்ர மந்திரம் அப்படிங்கிறது நின்ற திருத்தாண்டகம். இறைவனுடைய எங்குமாக இருக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியதான் நின்ற திருத்தாண்டகம். அப்படியெல்லாம் சாமி இருக்கிறாரா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி சூரியனாக சந்திரனாக இப்படி நாம் கண்ணில் காணக்கூடிய அத்துணை பொருள்களாக இருக்கக்கூடியது பெருமான். அப்படின்னா இறைவனுடைய வியாபகத்தன்மையை சொல்கிறாருங்க. பெருமானுக்கு விஸ்வநாதன் ஒரு பெயர் உண்டுங்க. விஸ்வநாதன் என்னென்னா வியாபகத்தன்மையுடையவன் அர்த்தங்க. அப்போ இறைவன் இல்லாத இடமே இல்லை, எல்லாமாக இருக்கக்கூடியவன் பெருமான் அப்படிங்கிறதா. அதை இந்த பாட்டில் அதான் சொல்கிறார். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் அப்படிங்கிறது இந்த பாட்டில். அப்படி இருக்கக்கூடிய பெருமானே இனி ஆனாய் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாம் என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் ஏற்றார் புறமூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானீர் ஏற்றாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாயுனக்காலாயினி அல்லேன் எனலாமே. 8வது பாட்டில் அசுரர்களாக திரிபுரங்களில் இருந்தவர்களை அழித்தவனே இனியும் தெளிவில்லாதன சொல்லி திரிவேனோ வெண்ணை நல்லூர் தலைவா உனக்கு ஆளாகி வாழ்கின்றேன். அதாவது அடிமை இல்லைன்னு சொன்னதுனால அப்படியே ஒவ்வொரு பாடலில் இறங்கி இறங்கி நான் அடிமை தான் பெருமானே, இனி நான் உனக்கு அடிமை அல்லன்னு சொல்ல மாட்டேன், நான் அடிமை இல்லைன்னு சொல்ல முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு பாடலாக சொல்லிட்டு வர்றார். 9வது பாட்டு அருமையான ஒரு திருப்பாட்டு. இதில் ஒரு கருத்து சொல்கிறார். இறைவன் நமக்கு எப்படியெல்லாம் அருள் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறார். மழுவால் வலனேந்தி மறையோதி மங்கை பங்காம்
தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அழகா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. மழுவால் வலனேந்தினர் மழுவையும் வாழ்படையும் கொண்டவனே, மங்கை பங்காளனே, மறைகளை தந்தவனே, உலகில் வாழ்வோர் துயர் அடைகிற பொழுது அதனை தீர்த்து காத்தல் உனது தொழிலேனர். அப்படின்னா அதாவது 2வது வரி பாருங்கள், 9வது பாட்டில், தொழுவார் அவர் துயராயன தீர்த்தல் உம தொழிலேனர். நமக்கு ஒரு தொழில் இருக்குதுன்னா பெருமானுக்கு ஒரு தொழில் இருக்குதுங்க. என்ன தொழில்? அவனை வழிபாடு செய்யக்கூடியவருடைய துன்பத்தை நீக்குவது. இது சுந்தரர் சொல்கிறாருங்க. அப்பர் சாமி முதல்லையே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேனார். அங்கே அப்பர் சாமி சொன்னார், இங்கே சுந்தரர் சொன்னார், தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலேனார். எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்குது. சிவபெருமானுக்கு ஒரு தொழில் இருக்குது. என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் அவனை தொழுகின்றார்களோ, யாரெல்லாம் அவனை மனமுருகி வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுடைய துன்பத்தை நீக்குவது பெருமானுடைய தொழில் அப்படின்னு சொல்கிறார். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உம தொழிலே என்று சொல்லி இதில் உறுதியாக சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமானே, செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அழகா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே. அப்படிப்பட்ட வெண்ணெய்நல்லூர் தலைவா, உனக்கு ஆலாய் மறுப்பின்றி வாழ்வேன் என்று சொல்கிறார். அடுத்து 10வது பாட்டில், காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆரூரன் எம்பெருமாற்கால் அல்லேன் எனலாமே. அது காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையாளர். மேகத்தினின்று உலகும் தன்மையுடைய நீர் திரண்டு அலைகளாகிய கைகளால் நிலம் முழுவதும் பரவிய புகழை பெற்று ஒளி விளங்குகின்ற பல சிறந்த மணிகளை தள்ளி அந்த பெண்ணையாற்றினுடைய சிறப்பு சொல்கிறாருங்க. அழகு மிகுகின்ற பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள வெண்ணெய் நல்லூரில் உள்ள அருட்துறை திருக்கோயில் எழுந்தருள் இருக்கும் பெருமானுக்கு ஆரூரன் அடியவன் அல்லேன் என எதிர்வழக்கு பேசியது பொருந்துமோ அப்படின்னா பொருந்தாதுன்னு அர்த்தங்க. ஆரூரன் எம்பெருமாற்கு ஆளல்லேன் எனலாமே அப்படின்னா, நான் ஏற்கனவே பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நான் இந்த ஆரூரன் ஆள் அல்ல, அடிமை அல்ல என்று சொல்லுவது பொருந்துமோ அப்படின்னா பொருந்தாது அப்படின்னு அர்த்தங்க. அப்போ நம்ம எல்லாருமே, அவர் மட்டுமல்ல, ஆன்மாக்கள் அத்தனை பேரும் பெருமானுடைய அடிமைகள் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. மீளா அடிமை உமக்கு ஆளாய் பிறரை வேண்டாதேனார் திருவாரூர் திருப்பதிகத்தில். மீளா அடிமைன்னு என்ன தெரியுங்களா? இப்போ இருக்கக்கூடிய பெத்தத்திலையும் சரி, நாளைக்கு முக்தியிலையும் சரி, பெருமான் திருவடி அடைகின்ற பொழுதும் சரி, எப்பொழுதும் ஆன்மாக்கள் இறைவனுக்கு அடிமை தான். சிவ சமவாதம்னு ஒன்று இருக்குது, ஏகான்மவாதிகள். அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? நம்ம திருவடிக்கு போயிட்டோன்னா நம்மளும் சாமி ஒன்று அப்படிங்கிறான். அவனுடைய கருத்து என்னென்னா, அதாவது தத்துவமசி, தாமே அதுவாக மாறுதல் அப்படின்னு சொல்கிறான். நம்மளதில் அப்படி அல்லங்க. எந்த காலத்துலேயும் சிவமும் ஆன்மாவும் ஒன்றும் இல்லைங்க. அவன்தான் ஆண்டவன், நம்ம அடிமை. அதான் மீளா அடிமை உமக்கு ஆளாய் பிறரை வேண்டாது என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார். இன்னொன்று, நமக்கும் பெருமானுக்கு இருக்கக்கூடிய உறவு என்னென்னா, ஆண்டான் அடிமை அப்படிங்கிறது தான் உறவுங்க. அதாவது என்னைக்கு அவன் ஆண்டவன், நம்ம அவனுடைய அடிமை. முக்தி காலத்துலேயும் சரி, அது இப்போவும் சரி, எப்போவும் சரி, என்றைக்கும் நாம் அடிமை தான். நமக்கு சுதந்திரமே கிடையாதுங்க. 1947 சுதந்திரம் வாங்கியாச்சு அப்படின்னா அது வேறு இது வேறு. இந்த உயிருக்கு சுதந்திரம் இல்லை, உடம்புக்கு மட்டும்தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. உயிருக்கு சுதந்திரம் இல்லை. நம்ம என்னைக்கு சிவபெருமானுக்கு அடிமை அப்படிங்கிறத மேலோங்கி இருக்கணும். அதுதான் சைவத்தில் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை என்று சொல்லி நம்பிகளுடைய திருவடிகளை வணங்கி அடியார் பெருமக்களை வணங்கி அமைகின்றோம். அடுத்து எதிர்கொள்பாடி திருப்பதிங்க அடுத்த மாதம் நம்ம சிந்திச்சுக்கலாம். நம்ம எதிர்கொள்பாடியில் ஒரு மருமகன் மாமனாராக வரவேற்கிறார் சாமி. மாமனாருடைய உருவத்தில் ஒரு மன்னனுடைய இளவரசரை வரவேற்பார். நல்ல ஒரு சுவையான ஒரு பகுதி தான். அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம் என்று சொல்லி இப்போ அம்மா அவர்கள் மீண்டும் திருமுறை பாட போகிறாங்க. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.